அனைவருக்கும் வணக்கம். ஈஸி லெக்சர் சேனல் உங்களை மிகவும் அன்புடன் வரவேற்கிறது. நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஏசின்க்ரோனஸ் கவுண்டரோட கான்செப்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஏசின்க்ரோனஸ் கவுண்டர் வந்து ஒரு பாசிட்டிவ் எட்ஜ் ட்ரிகர்ட் ஃப்ளிப் ஃப்ளாப் மூலமோ நெகட்டிவ் எட்ஜ் ட்ரிகர்ட் ஃப்ளிப் ஃப்ளாப் மூலமாகவோ அதை டிசைன் பண்ணுறதுனால அது என்ன கவுண்டராக டிசைன் ஆகுது, அப் கவுண்டராவா டவுன் கவுண்டராவா டிசைன் பண்ணுது. தென் அதை வந்து இன்னொரு கவுண்டராக மாற்றுறதுக்கு, இப்போ அப் கவுண்டரை வந்து டவுன் கவுண்டராக மாற்றுறதுக்கு என்ன பண்ணலாம், டவுன் கவுண்டர் வந்து அப் கவுண்டருக்கு மாற்றுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாகவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது வீடியோ கம்ப்ளீட்டாக வாட்ச் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஈஸி லெக்சர் அப்படிங்கிற எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாம் இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ இப்போ ஏசின்க்ரோனஸ் கவுண்டருக்கும் பார்க்குறதுக்கு முன்னாடி ஏசின்க்ரோனஸ் கவுண்டருக்கும் சின்க்ரோனஸ் கவுண்டர்ஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்ப்போம். ஓகே, ஸோ சின்க்ரோனஸ் கவுண்டர் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து அதில் வந்து ஃப்ளிப் ஃப்ளாப்ஸில் யூஸ் பண்ணக்கூடிய கிளாக் பல்ஸ் எல்லாமே ஒரே கிளாக் பல்ஸ் தான் இருக்கும். சின்க்ரோனஸ் கவுண்டரை பொறுத்தவரைக்கும் எல்லா ஃப்ளிப் ஃப்ளாப்புமே காமன் கிளாக் பல்ஸ் கொடுத்துருப்போம். ஏசின்க்ரோனஸ் கவுண்டரில் காமன் கிளாக் பல்ஸ் கிடையாது. இது ஒரு டிஃப்ரென்ஸ். ஓகே, ஏசின்க்ரோனஸ் கவுண்டரில் என்ன ஆகுது அப்படின்னா இதுக்கு முந்தைய ஃப்ளிப் ஃப்ளாப் என்ன இருந்ததோ அதோட அவுட்புட்டு தான் கிளாக் பல்ஸாக அடுத்த ஃப்ளிப் ஃப்ளாப்புக்கு நம்ம கொடுப்போம். ஓகே, ஸோ ஏசின்க்ரோனஸ் கவுண்டரில் காமன் கிளாக் பல்ஸ் கிடையாது. ஓகே, ஸோ அதே மாதிரி சின்க்ரோனஸ் கவுண்டர் வந்து நெக்ஸ்ட் ஸ்டேட் ஈக்குவேஷனை டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேட் ஈக்குவேஷன் டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த பர்டிகுலர் ஃப்ளிப் ஃப்ளாப்போட எக்ஸைட்டேஷன் டேபிள், அதோட ஸ்டேட் டேபிள், கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. ஓகே, ஸோ இங்கே வந்து ஏசின்க்ரோனஸ் கவுண்டரை பொறுத்த வரைக்கும் அது வந்து டாக்லிங் ஆப்ரேஷன் மூலமாக நடக்குது. ஓகே, ஸோ டாக்லிங் ஆப்ரேஷன் மூலமாக நடக்கிறதுனால டாக்லிங் ஆப்ரேஷன் ரெண்டு ஃப்ளிப் ஃப்ளாப் மட்டும்தான் அந்த ஆப்ரேஷன் நடக்கும். அது என்னலான்னா ஜேகே ஃப்ளிப் ஃப்ளாப் இல்லை டி ஃப்ளிப் ஃப்ளாப்பில் நடக்கும். இந்த ஜேகே ஃப்ளிப் ஃப்ளாப்லையும் டி ஃப்ளிப் ஃப்ளாப்லையும் எப்போ டாக்லிங் ஆப்ரேஷன் நடக்கும் அப்படின்னா ஜேகே ஃப்ளிப் ஃப்ளாப் பொறுத்த வரைக்கும் ஜே ஈக்குவல் டு கே ஈக்குவல் டு 1ங்கச்சில் நமக்கு நெக்ஸ்ட் ஸ்டேட் வந்து இதுக்கு ப்ரீவியஸ் ஸ்டேட் Q ஆஃப் n + 1 வந்து Q ஆஃப் n விட டாக்லிங் நடக்கும். ஓகே, ஸோ அதோட காம்ப்ளிமெண்ட்டாக இருக்கும். இது டி ஃப்ளிப் ஃப்ளாப்னு பார்த்தோன்னா T ஈக்குவல் டு 1 இருக்கச்சில் நமக்கு நெக்ஸ்ட் ஸ்டேட் வந்து ப்ரீவியஸ் ஸ்டேட்டோட டாக்லிங் ஆப்ரேஷனாக இருக்கும், காம்ப்ளிமெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த கண்டிஷன் வந்து அந்த ஃப்ளிப் ஃப்ளாப்பில் நம்ம செட் பண்ணி வச்சுட்டு தென் நம்ம இந்த ஏசின்க்ரோனஸ் கவுண்டரோட கனெக்ஷன் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது ஒரு கவுண்டரை ஆக்ட் ஆகும், நம்ம ஒரு கவுண்டரை டிசைன் பண்ண முடியும். ஓகே, ஸோ இந்த வகையில் நம்ம வந்து ஜேகே ஃப்ளிப் ஃப்ளாப் இல்லை டி ஃப்ளிப் ஃப்ளாப் மட்டும்தான் ஏசின்க்ரோனஸ் கவுண்டர் டிசைன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம வந்து ஜேகே ஃப்ளிப் ஃப்ளாப் வச்சு ஒரு நெகட்டிவ் எட்ஜ் ட்ரிகர்டு ஃப்ளிப் ஃப்ளாப்பாக வச்சு நம்ம கவுண்டர் எப்படி டிசைன் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இங்கே வந்து ஒரு ஜேகே ஃப்ளிப் ஃப்ளாப் எடுத்துருக்குறோம். இந்த ஜேகே ஃப்ளிப் ஃப்ளாப்பில் கிளாக் பல்ஸ் வந்து இங்கே நெகட்டிவ் ஒரு பபுள் இருக்கிறதுனால நம்ம இதை புரிஞ்சுக்கலாம். இது வந்து ஒரு நெகட்டிவ் எட்ஜ் ட்ரிகர்டு ஃப்ளிப் ஃப்ளாப்னு. ஏன்னா நெகட்டிவ் எட்ஜ் ட்ரிகர்டு ஃப்ளிப் ஃப்ளாப்பில் தான் அந்த கிளாக் பல்ஸில் வந்து நம்ம வந்து பபுளால் ரெப்ரசன்ட் பண்ணியிருப்போம். ஓகே, ஸோ இப்போ இந்த கிளாக் பல்ஸை பற்றி நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்குது. ஓகே, ஸோ கிளாக் பல்ஸ்னால் என்ன அப்படின்னா ஒரு பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிளோ இல்லை ஒரு நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிளோ சேர்ந்தது தான் ஒரு கம்ப்ளீட் சைக்கிள். ஓகே, ஸோ ஒரு பாசிட்டிவ் சைக்கிள், ஒரு நெகட்டிவ் சைக்கிள். ஓகே, ஸோ இந்த டியூரேஷன்லேருந்து இந்த டியூரேஷன் வரைக்கும் தான் ஒரு கம்ப்ளீட் கிளாக் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவோம், இல்லை ஒரு கிளாக் பல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இது இப்படியாகவும் இருக்கலாம். அப்படி இல்லைனா ஒரு நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிள் அப்புறம் ஒரு பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள். ஸோ இந்த டியூரேஷனு நம்ம என்ன சொல்லலாம், கிளாக் பல்ஸ்னு சொல்லலாம். ஸோ ஆக மொத்தம் 2 ஹாஃப் சைக்கிள் சேர்ந்தது, பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள், நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிள், அல்லது நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிள் அண்ட் பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள். ஸோ இந்த 2 ஹாஃப் சைக்கிள் சேர்ந்தது தான் ஒரு கிளாக் பல்ஸில் இருக்கும். தென் இந்த நெகட்டிவ் எட்ஜ் ட்ரிகர்டு ஃப்ளிப் ஃப்ளாப்னு சொல்லிச்சுல, அப்போ நெகட்டிவ் எட்ஜில் ட்ரிகர் ஆகும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, அப்போ நெகட்டிவ் எட்ஜ்னா என்ன, பாசிட்டிவ் எட்ஜ்னா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, ஸோ இப்போ கிளாக் பல்ஸ் நம்ம மறைஞ்சிக்கிறோம். இது வந்து ஒரு நெகட்டிவ் சைக்கிள், தென் இது ஒரு பாசிட்டிவ் சைக்கிள். இந்த 2 சைக்கிளும் சேர்ந்தது தான் ஒரு கம்ப்ளீட் கிளாக் பல்ஸ். ஓகே, இல்லை கிளாக் சைக்கிள். அடுத்தது ஒரு நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிள், அடுத்தது ஒரு பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள். இது 2 சேர்ந்தது ஒரு கம்ப்ளீட் சைக்கிள். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு 9 கிளாக் சைக்கிள்ஸ் எடுத்துருக்குறோம், இல்லை ஒரு 9 கிளாக் பல்சஸ் எடுத்துருக்குறோம். ஓகே, ஸோ இதில் பார்த்திங்கன்னா இந்த இடம் இருக்குது இல்லையா, ஸோ இதுதான் இதில் ரைஸ் ஆகுது. இது ரைசிங் எட்ஜ்னு சொல்லுவோம். அப்படி இல்லைன்னா இது வந்து பாசிட்டிவ் எட்ஜ்னு சொல்லுவோம். ஓகே, அதே மாதிரி அந்த ஒரு கிளாக் சைக்கிளில், ஒரு கிளாக் பல்ஸில் இந்த ரீஜன் இருக்கு இல்லையா, ஸோ இந்த ரீஜன் ஃபால் ஆகுது.
ஓகே. ஸோ இது வந்து ஃபாலிங் எட்ஜ்னு சொல்லுவோம் அல்லது நெகட்டிவ் எட்ஜ்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ இந்த ஃப்ளிப் ஃப்ளாப் வந்து எந்த எட்ஜில் ட்ரிகர் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி அந்த ஃப்ளிப் ஃப்ளாப்க்கு நேம் கொடுக்குறோம். அது நெகட்டிவ் எட்ஜ் ட்ரிகர்டு ஃப்ளிப் ஃப்ளாப்பாக இருக்கலாம், இது ஃபாலிங் எட்ஜில் ட்ரிகர் ஆச்சு அப்படின்னா, நெகட்டிவ் எட்ஜில் ட்ரிகர் ஆச்சு அப்படின்னா. ஓகே. அல்லது அது பாசிட்டிவ் எட்ஜ் ட்ரிகர்ட் ஃப்ளிப் ஃப்ளாப்பாக இருக்கலாம். அது என்ன ரீசன்னா ஒரு ரைசிங் எட்ஜ்லேயோ இல்லை ஒரு பாசிட்டிவ் எட்ஜ்லேயோ அது வந்து ட்ரிகர் ஆச்சுன்னா அது வந்து பாசிட்டிவ் எட்ஜ் ட்ரிகர்ட் ஃப்ளிப் ஃப்ளாப்னு சொல்கிறோம். ஓகே. ஸோ ட்ரிகர் ஆகிறது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த ஃபாலிங் எட்ஜில் அது அவுட்புட் ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகே. ஸோ அதோட ஸ்டேட் வந்து அந்த ஃபாலிங் எட்ஜில் தான் மாறும் நெகட்டிவ் எட்ஜ் ட்ரிகர்ட் ஃப்ளிப் ஃப்ளாப்க்கு. ஓகே. இதே இது பாசிட்டிவ் எட்ஜ் ட்ரிகர்ட் ஃப்ளிப் ஃப்ளாப்க்கு அது ரைசிங் எட்ஜில் தான் மாறும். இது இன்னும் கிளியராக சொல்லணும் அப்படின்னா, கிளாக் பல்ஸ்னால் என்ன அப்படின்னா, ஒரு சர்க்யூட்டில் நம்ம டிசைன் பண்ணியிருப்போ கிளாக் பல்ஸ் வந்து ஒரு புஷ் பட்டன் மூலமாக தான் கொடுப்போம். ஓகே. அந்த புஷ் பட்டனை நம்ம ப்ரெஸ் பண்ணச்சில் ஒரு கிளாக் சைக்கிள், ஒரு கிளாக் பல்ஸ் வந்து அந்த சர்க்யூட்டுக்குள்ளே போகும். ஓகே. ஸோ ஃபர்தர் சர்க்யூட்டு நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம்னா அந்த சர்க்யூட்டுக்குள்ளே இந்த கிளாக் பல்ஸ் வந்து போகும். ஓகே. ஸோ இப்படி ஒரு கம்ப்ளீட் கிளாக் பல்ஸ் போகும். ஓகே. ஸோ இப்படி போகச்சில் என்ன ஆகுது, இது வந்து ரைசிங் எட்ஜ் இல்லையா. ஸோ இந்த ரைசிங் எட்ஜ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம கிளாக் பல்ஸ் அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுறோம் இல்லையா, புஷ் பட்டனை ப்ரெஸ் பண்ணச்சில் இந்த இடத்துல அந்த பர்டிகுலர் சர்க்யூட் வந்து அவுட்புட் கொடுக்கும். ஓகே. தென் பட்டனை ரிலீஸ் பண்ணச்சில் இந்த இடம் எக்ஸிக்யூட் ஆகும். அந்த டைமில் அது அவுட்புட் எதுவும் கொடுக்காது, அது அதோட ஸ்டேட்லேயே இருந்துக்கும். இது வந்து பாசிட்டிவ் எட்ஜ் ட்ரிகர்ட் ஃப்ளிப் ஃப்ளாப். இது நெகட்டிவ் எட்ஜ் ட்ரிகர்ட் ஃப்ளிப் ஃப்ளாப்க்கு என்ன ஆகும்னா, நம்ம பட்டனை ப்ரெஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கலாம், கிளாக் பல்ஸை ப்ரெஸ் பண்ணுறோம். கிளாக் பல்ஸை ப்ரெஸ் பண்ணச்சில் எந்த ஒரு சேஞ்சும் நடக்காது சர்க்யூட்டில். அது என்ன ஸ்டேட்டில் இருந்துச்சோ அதே ஸ்டேட்டில் ஸ்டேபிளாக இருக்கும். ஓகே. அந்த பட்டனை ரிலீஸ் பண்ணுறோம் இல்லையா, ரிலீஸ் பண்ணச்சில் என்ன அர்த்தம்னா, இந்த ஃபாலிங் எட்ஜில் அது பாஸ் ஆகுதுன்னு அர்த்தம். அந்த டைமில் அந்த சர்க்யூட் ட்ரிகர் ஆகி அது அவுட்புட் ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகே. ஸோ இதுதான். இப்போ நீங்கள் வந்து ஒரு கிளாக் பல்ஸ், அந்த கிளாக் பல்ஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணச்சில் அது நெகட்டிவ் எட்ஜ் ட்ரிகர்ட் ஃப்ளிப் ஃப்ளாப் இருந்ததுன்னா, ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணுறீங்க, ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த பட்டனை ரிலீஸ் பண்ணல, நெகட்டிவ் எட்ஜ் ட்ரிகர்ட் ஃப்ளிப் ஃப்ளாப் இருந்துச்சுன்னா அந்த பட்டனை ரிலீஸ் பண்ணலை, அதை ப்ரெஸ் பண்ணியே வச்சுருக்கிறீங்க. அப்போது எவ்வளோ நேரத்துக்கு தான் நீங்கள் கண்டினியூஸாக ப்ரெஸ் பண்ணி இருந்தாலும் அந்த சர்க்யூட் ட்ரிகர் ஆகிருக்காது. ஓகே. அந்த சர்க்யூட் வந்து அவுட்புட் ப்ரொடியூஸ் பண்ணாது. அதே இது நீங்கள் ரிலீஸ் பண்ணுற டைமில் தான் அதில் இருக்கிற சர்க்யூட் வந்து ஆக்டிவேட் ஆகி, அந்த இருக்கிற ஃப்ளிப் ஃப்ளாப் எல்லாம் ஆக்டிவேட் ஆகி அது வந்து ட்ரிகர் ஆகி அது வந்து அதோட ஸ்டேட்டை மாற்றும், நெக்ஸ்ட் ஸ்டேட்டுக்கு போகும் அல்லது அவுட்புட் ப்ரொடியூஸ் பண்ணும். இதுதான் நெகட்டிவ் எட்ஜ் ட்ரிகர்ட் ஃப்ளிப் ஃப்ளாப் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே. ஸோ இப்போ இங்கே வருவோம். இங்கே வந்து நம்ம இந்த எக்ஸ்ப்ளனேஷனுக்காக நம்ம எடுத்துக்கிறது நெகட்டிவ் எட்ஜ் ட்ரிகர்ட் ஃப்ளிப் ஃப்ளாப். அப்போ நெகட்டிவ் எட்ஜ் எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த ஃபாலிங் எட்ஜ் எல்லாமே நெகட்டிவ் எட்ஜ் இருக்கும். ஓகே. ஸோ நமக்கு எத்தனை கிளாக் பல்ஸ் இருக்குது, மொத்தம் 9 கிளாக் பல்ஸ் இருக்குது. ஓகே. ஸோ நமக்கு 9 நெகட்டிவ் எட்ஜஸ் நமக்கு கிடச்சிருக்கும். ஓகே. ஸோ இதில் எல்லாம் இது என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வருது அப்படின்னு பார்ப்போம். ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த ஃப்ளிப் ஃப்ளாப்பை ஏ ஃப்ளிப் ஃப்ளாப்னு எடுத்துக்குவோம். இந்த ஏ ஃப்ளிப் ஃப்ளாப்போட இனிஷியல் ஸ்டேட் வந்து 0 இருக்குதுன்னு வச்சுக்குவோம். ஓகே. ஸோ இனிஷியல் ஸ்டேட் அது 0 இருக்குது. இப்போ அதுக்கு 0th கிளாக் பல்ஸ் நம்ம ப்ரெஸ் பண்ணியிருக்கோம். அந்த கிளாக் பல்ஸோட பட்டனை ப்ரெஸ் பண்ணியிருக்கோம். ஓகே. பட்டன் ப்ரெஸ் பண்ணச்சில் இந்த ஹாஃப் சைக்கிள் எக்ஸிக்யூட் ஆகுது. ஃப்ளிப் ஃப்ளாப் எந்த அவுட்புட்டும் ப்ரொடியூஸ் ஆகாது. ஓகே. அடுத்தது பட்டனை ரிலீஸ் பண்ணுறோம். ஸோ இந்த போர்ஷன் வந்து அந்த இந்த போர்ஷன் ஆஃப் கிளாக் பல்ஸ் வந்து அந்த சர்க்யூட்குள்ளே போகுது, ஃப்ளிப் ஃப்ளாப்குள்ளே போகுது. ஸோ இங்கே தான் நமக்கு ஃபாலிங் எட்ஜ் இல்லை நெகட்டிவ் எட்ஜ் இருக்குது. இதனால் இந்த ஃப்ளிப் ஃப்ளாப் வந்து ட்ரிகர் பண்ணப்படுது. இது ட்ரிகர் பண்ணப்படுறதுனால அது அடுத்த ஸ்டேட்டுக்கு மாறணும். ஓகே. ஸோ அடுத்த ஸ்டேட்டுக்கு மாறணும்னா நம்ம இங்கே கண்டிஷன் ஏற்கனவே சொல்லிட்டோம், J = K = 1 இருக்குது. ஸோ இந்த கண்டிஷனில் அது டாகிள் ஆகணும். ஓகே. ஸோ இனிஷியலாக இருக்கிற அந்த 0 ஸ்டேட் வந்து டாகிள் ஆச்சுன்னா அது என்ன ஸ்டேட்டுக்கு போகும், 1 அப்படிங்கிற ஸ்டேட்டுக்கு போகும். இதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகே. ஸோ நம்ம வந்து இந்த 9 கிளாக் பல்ஸையும் தனித்தனியாக பிரிச்சிட்டோம். இந்த ஃப்ளிப் ஃப்ளாப்போட இனிஷியல் ஸ்டேட் 0ல் இருக்குது. ஓகே. அடுத்தது இந்த நெகட்டிவ் எட்ஜ் வருது. இந்த நெகட்டிவ் எட்ஜ் வரச்சில் இந்த ஃப்ளிப் ஃப்ளாப் வந்து ட்ரிகர் பண்ணப்பட்டு அது டாகிள் ஆகுது. ஸோ டாகிள் ஆகுறதுனால அது என்ன ஆகுது, 0லேருந்து 1 அப்படிங்கிற ஸ்டேட்டுக்கு போயிடுது. ஓகே. ஸோ 1 அப்படிங்கிற ஸ்டேட்டுக்கு போகுது. ஸோ இப்போ அடுத்த கிளாக் பல்ஸ், ஃபஸ்ட்டு கிளாக் பல்ஸை நம்ம ப்ரெஸ் பண்ணியிருக்கோம். ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம அதை ரிலீஸ் பண்ணச்சில் என்ன ஆகுது, ரிலீஸ் பண்ணச்சில் தான் அது மறுபடியும் இந்த ஜேகே ஃப்ளிப் ஃப்ளாப் வந்து ட்ரிகர் ஆகி டாகிள் ஆகுது. ஸோ இப்போ கரண்ட் ஸ்டேட் 1லேருந்து அது டாகிள் ஆகி நெக்ஸ்ட் ஸ்டேட் என்னவாக இருக்கும், 0க்கு போயிடும்.
ஓகே. ஸோ இப்படி 0க்கு போகும். ஓகே, மறுபடியும் அடுத்த கிளாக் பல்ஸ் ப்ரெஸ் பண்ணச்சில் நெகட்டிவ் எட்ஜில் ட்ரிகர் ஆகி மறுபடியும் டாகிள் ஆகணும். ஓகே, தென் இந்த இடத்துல டாகிள் ஆகுது, இந்த இடத்துல டாகிள் ஆகுது, இங்கே டாகிள் ஆகிருக்கு, தென் இங்கே டாகிள் ஆகிருக்கு. ஓகே, ஸோ எங்கெல்லாம் நெகட்டிவ் எட்ஜ் வருதோ அங்கெல்லாம் இந்த ஃப்ளிப் ஃப்ளாப்போட ஸ்டேட் வந்து டாகிள் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இப்போ இதோட வேல்யூ என்னென்னு பார்த்தோம்னா நம்ம வேல்யூ எழுதிடுறோம். ஓகே, ஸோ 0 1 0 1 0 1 0 1 0 1. ஓகே, ஸோ இப்படி நமக்கு இதோட ஸ்டேட் வந்து ஒவ்வொரு கிளாக் பல்ஸ்லையும் கிடச்சிருக்கு. அதாவது என்னென்னா 0th கிளாக் பல்ஸில் அதோட ஸ்டேட்டு 0 இருக்குது. ஜேகே ஃப்ளிப் ஃப்ளாப்போட ஸ்டேட் வந்து 0 இருக்குது. Q வந்து QA அப்படின்னு சொல்லிக்கலாம், 0 இருக்குது. ஃபஸ்ட்டு கிளாக் பல்ஸில் அதோட ஸ்டேட் 1ஆக இருக்குது. செகண்ட் கிளாக் பல்ஸ் அந்த டியூரேஷனில் அதோட ஸ்டேட் 0 இருக்குது. தேர்ட் கிளாக் பல்ஸில் அதோட ஸ்டேட் 1 இருக்குது. ஃபோர்த் கிளாக் பல்ஸில் 0 இருக்குது. ஃபிஃப்த் கிளாக் பல்ஸில் 1 இருக்குது. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பர்டிகுலர் கிளாக் பல்ஸ்லையும் அது அதோட ஸ்டேட் வந்து டாகிள் ஆகிக்கிட்டு அந்த நெகட்டிவ் எட்ஜில் அந்த பர்டிகுலர் பாயிண்டில் டாகிள் ஆகி அது இந்த மாதிரியான ஸ்டேட்டுக்கு மாறுதல் அடைஞ்சிருக்கு. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இன்னொரு ஃப்ளிப் ஃப்ளாப் எடுத்துக்குவோம். ஸோ இந்த ஃப்ளிப் ஃப்ளாப்புக்கு நேம் A அப்படின்னு கொடுத்துக்குவோம். ஓகே, தென் அடுத்த ஃப்ளிப் ஃப்ளாப் எடுத்துக்குவோம், B ஃப்ளிப் ஃப்ளாப் எடுத்துக்கும். இந்த B ஃப்ளிப் ஃப்ளாப்பும் ஒரு நெகட்டிவ் எட்ஜ் ட்ரிகர்ட் ஃப்ளிப் ஃப்ளாப் தான். அதை இண்டிகேட் பண்ணுற விதமாக இங்கே ஒரு பபிள் நம்ம கிளாக் பல்ஸில் நோட்டிஃபை பண்ணியிருக்கோம். இப்போ இந்த B ஃப்ளிப் ஃப்ளாப்புக்கு நம்ம கிளாக் பல்ஸ் வந்து டைரெக்டாக இந்த கிளாக் பல்ஸ் கொடுக்க போகிறது இல்லை. ஓகே, என்ன பண்ணுறோம், A ஃப்ளிப் ஃப்ளாப்போட அவுட்புட்டை தான் எடுத்து கிளாக் பல்ஸாக கொடுக்க போகிறோம். ஓகே, ஸோ A ஃப்ளிப் ஃப்ளாப்போட அவுட்புட் எடுத்து கிளாக் பல்ஸாக இங்கே கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ என்ன ஆகுது, இப்போது A ஃப்ளிப் ஃப்ளாப்போட அவுட்புட்டில் எங்கெல்லாம் நெகட்டிவ் எட்ஜ் வருதோ, ஏன்னா இதுவும் B ஃப்ளிப் ஃப்ளாப்பும் நெகட்டிவ் எட்ஜ் ட்ரிகர்ட் ஃப்ளிப் ஃப்ளாப் தான். ஓகே, இந்த இங்கே நம்ம என்ன அஸ்யூம் பண்ணிக்கிறோன்னா B ஃப்ளிப் ஃப்ளாப்போட இனிஷியல் ஸ்டேட் வந்து 0 அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்கிறோம். தென் இந்த A ஃப்ளிப் ஃப்ளாப்போட அவுட்புட், ஓகே, ஸோ அது எந்த இடத்துலலாம் நெகட்டிவ் எட்ஜ் வருதோ அந்த நெகட்டிவ் எட்ஜ் வர்ற இடத்துலலாம் இந்த B ஃப்ளிப் ஃப்ளாப் வந்து ட்ரிகர் ஆகி அது அதோட ஸ்டேட்லேருந்து என்ன ஆகணும் அப்படின்னா டாகிள் ஆகணும். ஓகே, ப்ரொவைடட் இங்கேயும் நம்ம என்ன கண்டிஷன் கொடுத்துருக்கோம்னா J = K = 1 நம்ம செட் பண்ணியிருக்கோம். இது பெர்மனெண்ட்டாக நம்ம செட் பண்ணி வச்சுருக்கிறது. ஓகே, ஸோ இப்போ பார்ப்போம் எங்கெல்லாம் A ஃப்ளிப் ஃப்ளாப்போட அவுட்புட் நெகட்டிவ் எட்ஜ் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு முதல்ல கண்டுபிடிப்போம். ஓகே, எங்கெல்லாம் ஃபாலிங் எட்ஜ் இருக்கோ அங்கெல்லாம் நெகட்டிவ் எட்ஜ் இருக்கும். ஓகே, ஸோ நம்ம அதை இங்கே இண்டிகேட் பண்ணியாச்சு. ஸோ இந்தந்த இடங்களில் B ஃப்ளிப் ஃப்ளாப் என்ன ஆகணும், டாகிள் ஆகணும். ஓகே, ஸோ இப்போ நமக்கு மொத்தம் 4 நெகட்டிவ் எட்ஜஸ் இருக்குது. இனிஷியலாக B ஃப்ளிப் ஃப்ளாப்போட இனிஷியல் ஸ்டேட் 0 இருக்குது. ஓகே, ஸோ இங்கேருந்து இங்கே வரைக்கும் B ஃப்ளிப் ஃப்ளாப்போட ஸ்டேட் வந்து 0லே மெயின்டைன் ஆகுது. பட் இங்கே வந்து ஒரு நெகட்டிவ் எட்ஜ் வருது. நெகட்டிவ் எட்ஜ் வரச்சில் இது டாகிள் ஆகிடுது. ஓகே, தென் இங்கேயும் அடுத்த நெகட்டிவ் எட்ஜ் வருது. அது வரைக்கும் அது அதே ஸ்டேட்டில் தான் இருக்குது. தென் இந்த நெகட்டிவ் எட்ஜ் வரச்சில் அது டாகிள் ஆகி இங்கே போகணும். அதுமாதிரி இங்கே ஒரு நெகட்டிவ் எட்ஜ் வருது. ஓகே, அந்த நெகட்டிவ் எட்ஜ் வர்றது வரைக்கும் அது இங்கே 0லேயே மெயின்டைன் ஆகணும். மறுபடியும் அந்த நெகட்டிவ் எட்ஜ் வரச்சில் இது ட்ரிகர் ஆகி டாகிள் ஆகணும். ஓகே, ஸோ இப்படி தான் இந்த B ஃப்ளிப் ஃப்ளாப்போட அவுட்புட் இருக்கும். ஓகே, ஸோ பாருங்கள், இந்த நெகட்டிவ் எட்ஜ் வர்ற டைமில் டாகிள் ஆகணும். ஓகே, ஸோ இங்கே நெகட்டிவ் எட்ஜ் வர்றதில் டாகிள் ஆகிருக்கு. அடுத்தது இங்கே நெகட்டிவ் எட்ஜ் வருது. ஸோ இந்த இடத்துல டாகிள் ஆகணும். ஓகே, ஸோ அடுத்தது மறுபடியும் இந்த இடத்துல நெகட்டிவ் எட்ஜ் வருது. ஸோ இங்கே டாகிள் ஆகணும், ஆயிடுச்சு. ஸோ இங்கே நெகட்டிவ் எட்ஜ் வருது, இங்கேயும் டாகிள் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ இதோட வேல்யூ நம்ம ஃபில் பண்ணுவோம், இதோட ஸ்டேட்டோட வேல்யூ. ஓகே, ஸோ இதோட ஸ்டேட்டையும் நம்ம ஃபில் பண்ணியாச்சு. இப்போது அடுத்த ஃப்ளிப் ஃப்ளாப் எடுத்துக்குவோம், C ஃப்ளிப் ஃப்ளாப் எடுத்துக்குவோம். இதுவும் ஒரு நெகட்டிவ் எட்ஜ் ட்ரிகர்ட் ஃப்ளிப் ஃப்ளாப் தான். இந்த ஃப்ளிப் ஃப்ளாப்புக்கு கிளாக் பல்ஸ் எங்கேருந்து கொடுக்க போகிறோம் அப்படின்னா B ஃப்ளிப் ஃப்ளாப்போட அவுட்புட்லேருந்து எடுத்து நம்ம கொடுக்குறோம் கிளாக் பல்ஸாக. ஓகே, ஸோ இங்கே கொடுத்தாச்சு. ஸோ B ஃப்ளிப் ஃப்ளாப்போட அவுட்புட்டில் எங்கெல்லாம் நெகட்டிவ் எட்ஜஸ் இருக்கோ அங்கெல்லாம் C ஃப்ளிப் ஃப்ளாப் வந்து ட்ரிகர் ஆகி அது அவுட்புட் டாகிள் ஆகணும். ப்ரொவைடட் C ஃப்ளிப் ஃப்ளாப்போட Jவும் Kவும் 1ஆக இருக்கிற பட்சத்தில். ஓகே, ஸோ இப்போ B ஃப்ளிப் ஃப்ளாப்போட அவுட்புட் வந்து எங்கெல்லாம் நெகட்டிவ் எட்ஜ் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ எங்கெல்லாம் நெகட்டிவ் எட்ஜ் இருக்குன்னா இங்கே நெகட்டிவ் எட்ஜ் இருக்குது, இங்கே நெகட்டிவ் எட்ஜ் இருக்குது.
ஓகே. ஸோ நமக்கு அது கிடச்சிடுச்சு. அடுத்தது இப்போ சி ஃப்ளிப் ஃப்ளாப்போட இனிஷியல் ஸ்டேட்டை நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 0 அப்படின்னு அஸ்யூம் பண்ணியிருக்கிறோம். ஓகே. ஸோ இந்த பாயிண்ட் வர்றது வரைக்கும், இந்த ஃபாலிங் எட்ஜ், இந்த நெகட்டிவ் எட்ஜ் வர்றது வரைக்கும் அது 0லே மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும். தென் இந்த பர்டிகுலர் நெகட்டிவ் எட்ஜ் வரச்சில் அது டாகிள் ஆகிரும். ஓகே, டாகிள் ஆகிடுச்சு. தென் 1லே மெயின்டைன் ஆகிட்டு வருது இங்கே. தென் இந்த நெகட்டிவ் எட்ஜ் வரச்சில் மறுபடியும் டாகிள் ஆகிரும். ஓகே. ஸோ இங்கே டாகிள் ஆகிடுச்சு. ரைட்டா? இப்போ இதோட வேல்யூஸ் எல்லாம் நம்ம ஃபில் பண்ணிக்கிறோம், சி ஃப்ளிப் ஃப்ளாப்போட வேல்யூஸ் எல்லாம். ஓகே. இப்போ மறுபடியும் அடுத்தது ஒரு ஃப்ளிப் ஃப்ளாப், டி ஃப்ளிப் ஃப்ளாப் யூஸ் பண்ணுறோம். அதுவும் நெகட்டிவ் எட்ஜ் ட்ரிகர்ட் ஃப்ளிப் ஃப்ளாப் தான். சி ஃப்ளிப் ஃப்ளாப்போட அவுட்புட்டை இங்கே கிளாக் பல்ஸ், டி ஃப்ளிப் ஃப்ளாப்போட கிளாக் பல்ஸுக்கு கொடுக்குறோம். சி ஃப்ளிப் ஃப்ளாப்போட அவுட்புட்டில் எங்கே நெகட்டிவ் எட்ஜ் இருக்குன்னா அந்த ஒரு இடத்துல மட்டும்தான் நெகட்டிவ் எட்ஜ் இருக்குது. இங்கேயும் டி ஃப்ளிப் ஃப்ளாப் நம்ம வந்து இனிஷியலாக அது 0 இருக்குன்னு அஸ்யூம் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த நெகட்டிவ் எட்ஜ் வர்றது வரைக்கும் அது 0லே மெயின்டைன் ஆகணும். இந்த நெகட்டிவ் எட்ஜ் வரச்சில் அது ட்ரிகர் ஆகி டாகிள் ஆகும். ஓகே. ஸோ அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சி ஃப்ளிப் ஃப்ளாப்போட அவுட்புட் எழுதியாச்சு. இப்போ டி ஃப்ளிப் ஃப்ளாப்போட இனிஷியல் ஸ்டேட் 0, அது அந்த நெகட்டிவ் எட்ஜ் வர்றது வரைக்கும் 0லே மெயின்டைன் ஆகுது. ஸோ முந்தைய ஃப்ளிப் ஃப்ளாப்போட அவுட்புட் நெகட்டிவ் எட்ஜ் வந்த உடனே இது டாகிள் ஆகி அதோட ஸ்டேட்டை மாற்றிக்குது, 1க்கு மாற்றிக்குது. ஓகே. ஸோ இப்போ இதுதான் விஷயம். இது டி ஃப்ளிப் ஃப்ளாப்போட அவுட்புட். இப்போது என்ன ஆகுதுன்னா, நம்ம 0th கிளாக் பல்ஸ் இருக்கு இல்லையா, இந்த 0th கிளாக் பல்ஸில் எல்லா ஃப்ளிப் ஃப்ளாப்போட அவுட்புட்டை பார்த்தோன்னா 0 0 0 0. ஃபஸ்ட்டு கிளாக் பல்ஸில் எல்லா ஃப்ளிப் ஃப்ளாப், டி ஃப்ளிப் ஃப்ளாப்போட அவுட்புட் 0, சி ஃப்ளிப் ஃப்ளாப்போட அவுட்புட் 0, பி ஃப்ளிப் ஃப்ளாப்போட அவுட்புட் 0, ஏ ஃப்ளிப் ஃப்ளாப்போட அவுட்புட் 0. ஓகே. ஸோ இப்போ இதை வந்து நம்ம இந்த டைரெக்ஷனில் மூவ் பண்ணுறோம். ஓகே. ஸோ இந்த டைரெக்ஷனில் மூவ் பண்ணுறோம். என்ன ரீசன்னா, இதை செட் பண்ணி வச்சுருக்கிறது நம்ம எப்படி செட் பண்ணி வச்சுருக்கிறோன்னா, டி ஃப்ளிப் ஃப்ளாப்பை எம்எஸ்பியாகவும் ஏ ஃப்ளிப் ஃப்ளாப்பை எல்எஸ்பியாகவும் செட் பண்ணி வச்சுருக்கிறோம். ஸோ இப்படி இருக்கிற பட்சத்தில் ஸோ செட் பண்ணுறோன்னா எங்கேயும் செட் பண்ணுறதில்ல. இந்த கனெக்ஷனே இப்படி தான். அடுத்தடுத்து ஆட் பண்ணக்கூடிய ஃப்ளிப் ஃப்ளாப்பில் வந்து அடுத்த டாக்லிங் ஆப்ரேஷனில் தான் லேட்டாக தான் நடக்கும். ஸோ அந்த லேட்டாக கனெக்ட் பண்ணக்கூடிய ஃப்ளிப் ஃப்ளாப் எல்லாம் என்ன ஆகுனா, எம்எஸ்பி பிட்ஸாக அது அசைன் ஆகிட்டு அது ஆக்ட் ஆகிட்டு இருக்கும். ஏற்கனவே ப்ரீவியஸ் பிட்ஸ் எல்லாம் ஓகே, எந்த ஃப்ளிப் ஃப்ளாப் வந்து இனிஷியலாக இருந்துச்சோ, ஸ்டார்டிங்கில் இருந்துச்சோ, ஸோ அதெல்லாம் லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட்ஸாக அந்த சர்க்யூட்டில் ஆக்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ அந்த ரீசன்னால் நம்ம இந்த டைரெக்ஷனில் இருந்து தான் பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த 0th கிளாக் பல்ஸில் நம்ம 0th கிளாக் பல்ஸில் நம்ம இந்த டைரெக்ஷனில் மூவ் பண்ணோன்னா எல்லா ஃப்ளிப் ஃப்ளாப்போட அவுட்புட், இந்த 4 ஃப்ளிப் ஃப்ளாப்போட அவுட்புட் என்ன அப்படின்னா 0 0 0 0. இதை டெசிமல் ஈக்குவலண்ட்டாக நம்ம கன்வெர்ட் பண்ணோன்னா 0 கிடைக்கும். ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு கிளாக் பல்ஸ் கொடுத்துட்டோம். அப்போ இந்த ஃப்ளிப் ஃப்ளாப்போட அவுட்புட் என்னென்னு பார்ப்போம். நம்ம இந்த டைரெக்ஷனில் மூவ் பண்ணுறோம். அப்போ டி ஃப்ளிப் ஃப்ளாப்போடது 0 0 0 இருக்குது, சி ஃப்ளிப் ஃப்ளாப்போடது 0 இருக்குது, பி ஃப்ளிப் ஃப்ளாப்போடது 0 இருக்குது, ஏ ஃப்ளிப் ஃப்ளாப்போடது 1 இருக்குது. இதை டெசிமலுக்கு கன்வெர்ட் பண்ணோன்னா 0 0 0 1 டெசிமல் கன்வெர்ட் பண்ணோன்னா நமக்கு 1 கிடைக்கிது. ஓகே. அடுத்தது செகண்ட் கிளாக் பல்ஸ் கொடுக்குறோம். இந்த கிளாக் பல்ஸில் இந்த பர்டிகுலர் டியூரேஷனில் எல்லா ஃப்ளிப் ஃப்ளாப்பும் என்ன அவுட்புட் ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படின்னா 0 0 1 0. இதை டெசிமலுக்கு கன்வெர்ட் பண்ணோன்னா நமக்கு 2 அப்படின்னு வேல்யூ கிடைக்குது. ஓகே. இப்போ அடுத்து தேர்டு கிளாக் பல்ஸ் இருக்குது. இந்த கிளாக் பல்ஸ் கொடுக்கச்சில் இதோட அவுட்புட் ஒவ்வொரு ஃப்ளிப் ஃப்ளாப்பும் என்ன அவுட்புட் ப்ரொடியூஸ் பண்ணோன்னா 0 0 1 1. இதை டெசிமல் கன்வெர்ட் பண்ணுச்சுல 3. ஓகே. அடுத்த கிளாக் பல்ஸில் 0 1 0 0 4. அடுத்த கிளாக் பல்ஸில் 0 1 0 1 5. அடுத்த கிளாக் பல்ஸில் 0 1 1 0 6. அடுத்த கிளாக் பல்ஸில் 0 1 1 1 7. அடுத்த கிளாக் பல்ஸில் 1 0 0 0 8. அடுத்த கிளாக் பல்ஸில் 1 0 0 1 9. இந்த மாதிரி அடுத்த கிளாக் பல்ஸ் போச்சுல 10 வரும். ஓகே. ஸோ இது என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம கிளாக் பல்ஸ் கொடுக்க இந்த ஃப்ளிப் ஃப்ளாப்போட வேல்யூஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த ஃப்ளிப் ஃப்ளாப் எல்லாம் ஒரு கவுண்டராக ஆக்ட் ஆகி, என்ன கவுண்டர் ஆக்ட் ஆகுதுன்னா அப் கவுண்டராக ஆக்ட் ஆகுது. ஓகே. 0லேருந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது இல்லையா. ஸோ இது வந்து அப் கவுண்டராக ஆக்ட் ஆகுது. ஓகே. ஸோ ஒரு நெகட்டிவ் எட்ஜ் ட்ரிகர்ட் ஃப்ளிப் ஃப்ளாப்பை நம்ம யூஸ் பண்ணி, நெகட்டிவ் எட்ஜ் ட்ரிகர்ட் ஃப்ளிப் ஃப்ளாப் யூஸ் பண்ணி நம்ம ஏசின்க்ரோனஸ் கவுண்டர் டிசைன் பண்ணச்சில் அந்த ஃப்ளிப் ஃப்ளாப்ஸோட டைரக்ட் அவுட்புட்லேருந்து எடுத்து கொடுத்தோம் அப்படின்னா, கிளாக் பல்ஸாக ட்ரிகரிங் பல்ஸாக அடுத்தடுத்த ஃப்ளிப் ஃப்ளாப்க்கு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு இது வந்து ஒரு அப் கவுண்டராக ஆக்ட் ஆகும். ஓகே. இது டவுன் கவுண்டர் ஆக்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம நெகட்டிவ் காம்ப்ளிமெண்டட் அவுட்புட்லேருந்து நம்ம ஃப்ளிப் ஃப்ளாப்க்கு ஓகே, இது அதாவது கிளாக் பல்ஸ்க்கு, ட்ரிகரிங் கிளாக் பல்ஸ்க்கு கொடுத்தோம் அப்படின்னா இதே சர்க்யூட் என்ன ஆகும்னா டவுன் கவுண்டர் ஆக்ட் ஆகும். இது எக்ஸசைஸ்க்கு உங்களுக்கு கொடுத்துட்றேன். நீங்கள் வந்து இதை வெரிஃபை பண்ணி பார்த்துக்குங்க.
ஓகே. ஸோ இப்போ இந்த இதுலேயே நமக்கு வந்து 4 ஃப்ளிப் ஃப்ளாப் யூஸ் பண்ணாமல் 3 ஃப்ளிப் ஃப்ளாப் தான் யூஸ் பண்ணோம். இந்த லாஸ்ட்டு ஃப்ளிப் ஃப்ளாப் யூஸ் பண்ணலை. ஓகே, நமக்கு இது வரைக்கும் தான் இருக்குது அப்படின்னா இந்த சர்க்யூட் எப்படி ஆக்ட் ஆகும்னா, இங்கே 0 கிளாக் பல்ஸில் 0, ஃபஸ்ட் கிளாக் பல்ஸில் 1, இங்கே 2, இங்கே 3, இங்கே 4, இங்கே 5, இங்கே 6, இங்கே 7, மறுபடியும் 0, 1, 2. ஸோ இது வந்து ஒரு சைக்ளிக் ஆப்ரேஷனாக ரிப்பீட் ஆகும். மறுபடியும் 0 1 2 7 வரைக்கும் போகும். அடுத்து மறுபடியும் 0 1 2 3 7 வரைக்கும் போகும். ஸோ இந்த மாதிரி அது 7 வந்த பிறகு மறுபடியும் அது 0க்கு ரீசெட் ஆகிட்டு மறுபடியும் 0லேருந்து ஸ்டார்ட் ஆகி 7 வரைக்கும் போய் மறுபடியும் ரீசெட் ஆகிட்டு இந்த ஆப்ரேஷன் ஒரு சைக்ளிக் ஆப்ரேஷனாக பெர்ஃபார்ம் பண்ணோம். ஓகே, இது நெகட்டிவ் எட்ஜ் ட்ரிகர்ட் ஃப்ளிப் ஃப்ளாப். ஓகே, இப்போ பாசிட்டிவ் எட்ஜ் ட்ரிகர்ட் ஃப்ளிப் ஃப்ளாப்பை எடுத்துக்கோம். பாசிட்டிவ் எட்ஜ் ட்ரிகர்ட் ஃப்ளிப் ஃப்ளாப்லையும் நமக்கு வந்து இங்கே ஜேகே ஃப்ளிப் ஃப்ளாப் யூஸ் பண்ணுறோம். இங்கே பபுள் இல்லை. ஸோ இட் இண்டிகேட்ஸ் தட் இட் இஸ் அ பாசிட்டிவ் எட்ஜ் ட்ரிகர்ட் ஃப்ளிப் ஃப்ளாப். ஓகே, கிளாக் பல்ஸ் வந்து டைரெக்டாகவே நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம், பபுள் மூலமாக கனெக்ட் பண்ணலை. ஓகே, ஸோ இங்கேயும் நம்ம கிளாக் பல்ஸ் பற்றின புரிதல் நமக்கு ஏற்கனவே இருக்குது. கிளாக் பல்ஸில் இங்கே என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா, ஒரு நெகட்டிவ் சைக்கிள் ஒரு பாசிட்டிவ் சைக்கிளும் ஒரு நெகட்டிவ் சைக்கிளும் சேர்ந்து தான் ஒரு கிளாக் பல்ஸ், 0th கிளாக் பல்ஸ். அடுத்தது ஒரு பாசிட்டிவ் சைக்கிளும் ஒரு நெகட்டிவ் சைக்கிளும் சேர்ந்தது ஃபஸ்ட்டு கிளாக் பல்ஸ். ஓகே, ஸோ இங்கே இது ஃபாலிங் எட்ஜ், இது ரைசிங் எட்ஜ். இந்த ரைசிங் எட்ஜில் இந்த ஃப்ளிப் ஃப்ளாப் வந்து ட்ரிகர் ஆகணும். ஸோ இதனால் இதை வந்து பாசிட்டிவ் எட்ஜ் ட்ரிகர் ஃப்ளிப் ஃப்ளாப்னு சொல்கிறோம். ஓகே, இந்த மாதிரி நம்ம மறுபடியும் 9 கிளாக் பல்சஸ் எடுத்துருக்குறோம். ஓகே, இது எல்லாமே பாசிட்டிவ் எட்ஜில் ட்ரிகர் ஆகும். அதையும் நம்ம நோட்டிஃபை பண்ணிடுறோம். ஓகே, ஸோ இங்கேயும் கண்டிஷன் என்னென்னா J = K = 1 இருக்கச்சில் இந்த பாசிட்டிவ் எட்ஜில் வரச்சில், அதாவது கிளாக் பல்ஸ் ப்ரெஸ் பண்ணச்சிலே இது வந்து அவுட்புட் ப்ரொடியூஸ் பண்ணோம், அதோட ஸ்டேட்டை வந்து மாற்றிக்கும். ஓகே, ரிலீஸ் பண்ணச்சில் இல்லை, கிளாக் பல்ஸை ரிலீஸ் பண்ணச்சில் இந்த சேஞ்சஸ் நடக்காது, ப்ரெஸ் பண்ணச்சில் சேஞ்சஸ் நடந்துடும். ஓகே, ஸோ இதுதான் பாசிட்டிவ் எட்ஜ் ட்ரிகர்ட் ஃப்ளிப் ஃப்ளாப். இது வந்து பேசிக்காக, இது வந்து ப்ராக்டிக்கலாக நம்ம வந்து டிஜிட்டல் ட்ரைனர் கிட்டில் இந்த மாதிரி கிளாக் பல்ஸ்லேருந்து ஒயர் எடுத்து கனெக்ஷன் வந்து கொடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த கிளாக் பல்ஸ் ப்ரெஸ் பண்ணச்சில் நம்ம இந்த சேஞ்சஸ் வந்து க்ளீனாக பார்க்க முடியும். ஓகே, ஏ ஃப்ளிப் ஃப்ளாப்போட அவுட்புட் பார்த்துக்குவோம். இனிஷியல் அதோட ஸ்டேட் வந்து 0 இருக்குது. ஓகே, தென் இங்கே பாசிட்டிவ் எட்ஜ் வரச்சில் அது ட்ரிகர் ஆகப்பட்டு டாகிள் ஆகுது. ஓகே, மறுபடியும் இந்த இடத்துல ஒரு பாசிட்டிவ் எட்ஜ் வருது, இங்கே ட்ரிகர் பண்ணப்பட்டு மறுபடியும் டாகிள் ஆகுது. ஓகே, தென் மறுபடியும் இந்த பாசிட்டிவ் எட்ஜில் டாகிள் ஆகணும். ஸோ இந்த மாதிரி எங்கெல்லாம் பாசிட்டிவ் எட்ஜ் வருதோ அங்கே அதோட ஸ்டேட்லேருந்து டாகிள் ஆகி நமக்கு இப்படி ஒரு வேவ் ஃபார்ம் அடுத்தடுத்த கிளாக் பல்ஸில் இந்த ஏ ஃப்ளிப் ஃப்ளாப்லேருந்து கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம அடுத்த ஒரு ஃப்ளிப் ஃப்ளாப் எடுத்துக்க போகிறோம். அதுதான் பி ஃப்ளிப் ஃப்ளாப். அதுக்கு நம்ம வந்து நேம் பி ஃப்ளிப் ஃப்ளாப்னு கொடுத்துட்றோம். ஓகே, ஸோ இந்த பி ஃப்ளிப் ஃப்ளாப்க்கு கிளாக் பல்ஸ் எங்கேருந்து கொடுக்குறோன்னா ஏ ஃப்ளிப் ஃப்ளாப்போட அவுட்புட்லேருந்து க்யூலேருந்து எடுத்து கொடுக்குறோம். ஸோ இதுவும் ஒரு பாசிட்டிவ் எட்ஜ் ட்ரிகர்ட் ஃப்ளிப் ஃப்ளாப்புங்கிறதுனால ஏ ஃப்ளிப் ஃப்ளாப்போட அவுட்புட் அந்த க்யூ வேவ் ஃபார்ம் வந்து எங்கெல்லாம் பாசிட்டிவ் எட்ஜ் இருக்கோ அதுங்கெல்லாம் இது பி ஃப்ளிப் ஃப்ளாப் வந்து ட்ரிகர் ஆகணும். ஸோ ஏ ஃப்ளிப் ஃப்ளாப்போட அவுட்புட் எங்கெல்லாம் பாசிட்டிவ் எட்ஜ் இருக்குங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். இப்போ பி ஃப்ளிப் ஃப்ளாப்போட அவுட்புட் பார்ப்போம். பி ஃப்ளிப் ஃப்ளாப்பும் இனிஷியல் ஸ்டேட் வந்து 0 இருக்குன்னு அசியூம் பண்ணிவிட்டு பாசிட்டிவ் எட்ஜ் வர்ற இடத்துல அது டாகிள் ஆகணும். ஓகே, ஸோ இனிஷியல் அது 0 இருக்குது, இங்கே பாசிட்டிவ் எட்ஜ் வந்ததுனால இங்கே டாகிள் ஆகிடுச்சு. தென் இந்த கம்ப்ளீட் சைக்கிள் இந்த பர்டிகுலர் டியூரேஷனுக்கு அது அதே ஸ்டேட்டே மெயின்டைன் ஆகிட்டு இருக்குது. மறுபடியும் இந்த இடத்துல தான் பாசிட்டிவ் எட்ஜ் வருது. ஸோ அந்த இடத்துல மறுபடியும் அது டாகிள் ஆகணும். ஓகே, ஸோ இது வந்து அந்த டாகிள் ஆன ஸ்டேட்டை இந்த ஃபுல் டியூரேஷனுக்கு மெயின்டைன் பண்ணுது. இந்த இடத்துல மறுபடியும் ஒரு பாசிட்டிவ் எட்ஜ் வரதுனால அந்த இடத்துல அது டாகிள் ஆகுது. ஓகே, அதேமாதிரி அது எங்கெல்லாம் பாசிட்டிவ் எட்ஜ் வருதோ அந்த இடத்துலலாம் டாகிள் ஆகுது. இப்போ இதோட வேவ் ஃபார்ம் நம்ம வேல்யூ நம்ம எழுதிக்குவோம். ஓகே, 0 1 1 0 0 1 1 0 0 1 அப்படிங்கிற ஒரு வேல்யூ வந்து அவுட்புட்டை அடுத்தடுத்த கிளாக் பல்ஸில் நமக்கு வந்து இந்த பி ஃப்ளிப் ஃப்ளாப் கொடுக்குது. ஓகே, இப்போ அடுத்தது இன்னொரு ஃப்ளிப் ஃப்ளாப் எடுத்துக்கும், சி ஃப்ளிப் ஃப்ளாப். இந்த சி ஃப்ளிப் ஃப்ளாப்பும் பாசிட்டிவ் எட்ஜ் ட்ரிகர்ட் ஃப்ளிப் ஃப்ளாப் தான். இதுக்கு கிளாக் பல்ஸாக பி ஃப்ளிப் ஃப்ளாப்போட அவுட்புட்டை டேரெக்டாக நம்ம கனெக்ட் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ டேரெக்டாக கனெக்ட் பண்ணுறதுனால இதுவும் ஒரு பாசிட்டிவ் எட்ஜ் ட்ரிகர்ட் ஃப்ளிப் ஃப்ளாப்பாக இருக்கிறதுனால பி ஃப்ளிப் ஃப்ளாப்போட அவுட்புட்டில் எங்கெல்லாம் பாசிட்டிவ் எட்ஜ் இருக்கோ அங்கெல்லாம் சி ஃப்ளிப் ஃப்ளாப்போட அவுட்புட் வந்து ட்ரிகர் ஆகணும். சி ஃப்ளிப் ஃப்ளாப் வந்து ட்ரிகர் ஆகி அது வந்து அவுட்புட் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இந்த இடத்துல பாசிட்டிவ் எட்ஜ் இருக்குது பி ஃப்ளிப் ஃப்ளாப்பில், இங்கே பாசிட்டிவ் எட்ஜ் இருக்குது, இங்கே பாசிட்டிவ் எட்ஜ் இருக்குது. ஓகே, அதை நம்ம வந்து நோட்டீஸ் பண்ணிடுறோம். இப்போ சி ஃப்ளிப் ஃப்ளாப்போட அவுட்புட் பார்ப்போம். இதுவும் இனிஷியல் ஸ்டேட் 0ல் மெயின்டைன் ஆகுது. ஓகே, தென் எங்கெல்லாம் பாசிட்டிவ் எட்ஜ் இருக்கோ அங்கெல்லாம் அது டாகிள் ஆகணும். இங்கே ஒரு பாசிட்டிவ் எட்ஜ் இருக்குது. ஸோ 1லேருந்து டாகிள் ஆகி 0க்கு வரும் இந்த இடத்துல. ஓகே, தென் மறுபடியும் இங்கே ஒரு பாசிட்டிவ் எட்ஜ் இருக்குது, மறுபடியும் டாகிள் ஆகுது. ஓகே, ஸோ இப்போ இதோட வேல்யூ நம்ம நோட் பண்ணிக்குவோம். நமக்கு இப்படி ஒரு வேல்யூ
கிடச்சிடுச்சு. ஓகே, இது வந்து சி ஃப்ளிப் ஃப்ளாப்போட அவுட்புட். இப்போது இதோட வேல்யூ பார்ப்போம். நம்ம வந்து இனிஷியலாக 0th கிளாக் பல்ஸில் இருக்குது. 0th கிளாக் பல்ஸில் இருக்கச்சில் இந்த ஏபிசி ஃப்ளிப் ஃப்ளாப்போட வேல்யூ நம்ம இந்த டைரெக்ஷனில் மூவ் பண்ணுறோம். இது 0 0 0. இதை டெசிமல் கன்வெர்ட் பண்ணோன்னா 0. அடுத்தது கிளாக் பல்ஸ் ப்ரெஸ் பண்ணுறோம். அந்த பர்டிகுலர் டியூரேஷனில் இந்த என்டையர் சர்க்கியூட்டோட வேல்யூ என்ன அப்படின்னா 1 1 1 1 1 1 7. ஓகே, டெசிமல் ஈக்குவலன்ட். மறுபடியும் அடுத்த கிளாக் பல்ஸ் நம்ம ப்ரெஸ் பண்ணுறோம். ஓகே, அந்த டியூரேஷனில் இதோட வேல்யூ ஒவ்வொரு ஃப்ளிப் ஃப்ளாப்போட வேல்யூ என்னென்னா சி ஃப்ளிப் ஃப்ளாப் 1, பி ஃப்ளிப் ஃப்ளாப் 1, ஏ ஃப்ளிப் ஃப்ளாப் 0 1 1 0. இதோட டெசிமல் ஈக்குவலன்ட் 6. அடுத்த கிளாக் பல்ஸில் சி ஃப்ளிப் ஃப்ளாப்போடது 1, பி ஃப்ளிப் ஃப்ளாப்போடது 0, இது ஏவோடது 1 1 0 1. ஸோ 5. ஓகே, அடுத்த கிளாக் பல்ஸில் 1 0 0 4. அடுத்த கிளாக் பல்ஸில் 0 1 1 3. அடுத்த கிளாக் பல்ஸில் 0 1 0 2. அடுத்த கிளாக் பல்ஸில் 0 0 1 1. அடுத்த கிளாக் பல்ஸில் 0 0 0 0. அடுத்த கிளாக் பல்ஸில் 1 1 1. ஸோ 7. ஓகே, ஸோ இந்த கவுண்டர் இந்த சர்க்கியூட்டோட வேல்யூ பார்த்திங்கன்னா இது கிளாக் பல்ஸ் கொடுக்க அதோட வேல்யூ எப்படி மாறுதுன்னா 0லேருந்து ஸ்டார்ட் ஆகி 0லேருந்து 1க்கு போகலை, எங்கே போகுது 7 போய் 6 5 4 3 2 1 0. 0க்கு அப்புறம் மறுபடியும் 7க்கு போகுது. ஸோ இந்த சைக்கிள் ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. இதோட வேல்யூ வந்து ஒரு யூனிட் அளவு ஒவ்வொரு கிளாக் பல்ஸ்லையும் குறைஞ்சிட்டே வர்றதுனால இதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா டவுன் கவுண்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இது வந்து டவுன் கவுண்டர். நமக்கு இது கிடச்சது அப் கவுண்டர். ஸோ இந்த பாசிட்டிவ் எட்ஜ் ட்ரிகர் ஃப்ளிப் ஃப்ளாப் மூலமாக நம்ம எப்படி அப் கவுண்டர் டிசைன் பண்ண முடியும் அப்படின்னா நம்ம இங்கே டைரக்ட் அவுட்புட்லேருந்து தானே கிளாக் பல்ஸ்க்கு கொடுத்தோம் அடுத்த ஃப்ளிப் ஃப்ளாப்க்கு. அதுக்கு பதில் நம்ம காம்ப்ளிமெண்டட் அவுட்புட்லேருந்து, அதாவது இங்கே கியூ பார் இங்கே இருக்குமா, இங்கேருந்து நம்ம எடுத்து கிளாக் பல்ஸ்க்கு ஓகே அடுத்த ஃப்ளிப் ஃப்ளாப்போட கிளாக் பல்ஸ்க்கு கொடுத்துருந்தோம் அப்படின்னா இது என்ன ஆயிருக்குன்னா அப் கவுண்டராக ஆயிருக்கும். ஸோ இந்த ரெண்டு விஷயமும் உங்களுக்கு எக்ஸசைஸ்க்கு விடுறேன். ஓகே, ஸோ இது மூலமாக நம்ம வந்து ஒரு நெகட்டிவ் எட்ஜ் ட்ரிகர்லேருந்து டைரக்ட் அவுட்புட் எடுத்தால் அது அப் கவுண்டர் டிசைன் பண்ணும். அதே இது ஒரு பாசிட்டிவ் எட்ஜ் ட்ரிகர்ட் ஃப்ளிப் ஃப்ளாப்லேருந்து டைரக்ட் அவுட்புட் எடுத்து கிளாக் பல்ஸ் அடுத்த ஃப்ளிப் ஃப்ளாப்போட கிளாக் பல்ஸ்க்கு கொடுக்குற மாதிரி நம்ம சர்க்யூட் டிசைன் பண்ணணும். அது டவுன் கவுண்டர் ஆகும். ஓகே, அதே இது நம்ம மாற்றி ஓகே நெகட்டிவ் எட்ஜில் வந்து காம்ப்ளிமெண்டட் அவுட்புட்லையும் பாசிட்டிவ் எட்ஜ் ட்ரிகர்ட் ஃப்ளிப் ஃப்ளாப்லேருந்து காம்ப்ளிமெண்டட் அவுட்புட்லையும் இருந்தால் நமக்கு ரெஸ்பெக்டிவ் என்ன கிடைக்கணும் டவுன் கவுண்டர். இங்கே நெகட்டிவ் எட்ஜில் டவுன் கவுண்டரும் பாசிட்டிவ் எட்ஜில் அப் கவுண்டரும் நம்மளால் டிசைன் பண்ண முடியும். ஓகே, ஸோ இந்த வித்தியாசம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா கேட் எக்ஸாமில் இந்த ரிலேட்டடான ஒரு இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை வச்சு கொஸ்டின்ஸ் வரும். ஸோ இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ரொம்ப முக்கியம். இது வந்து கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கணும். ஓகே, ஸோ இது வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கணுமோ நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெகட்டிவ் எட்ஜ் ட்ரிகர்ட் ஃப்ளிப் ஃப்ளாப்னா டேரெக்டாக எடுத்தால் அது ஆப்போசிட், அதாவது நெகட்டிவ்க்கான வேர்டுக்கு ஆப்போசிட் வந்து பார்த்தோன்னா அப். ஓகே, ஸோ ஆப்போசிட்டோட அப் கவுண்டர் டிசைன் பண்ணோம். இது பாசிட்டிவ் எட்ஜ், பாசிட்டிவ்ங்கிறது ஒரு பாசிட்டிவான வேர்டு, டவுனுங்கிறது ஒரு நெகட்டிவான வேர்டு. ஓகே, ஸோ ஒரு பாசிட்டிவ் எட்ஜ் ட்ரிகர்ட் ஃப்ளிப் ஃப்ளாப்பில் நம்ம டேரக்ட் அவுட்புட்லேருந்து எடுத்து கிளாக் பல்ஸாக கொடுத்து அடுத்த ஃப்ளிப் ஃப்ளாப் கொடுக்குற மாதிரியான நம்ம சர்க்யூட் டிசைன் பண்ணால் ஸோ அதுக்கான ஆப்போசிட் ஒரு நெகட்டிவ் வேர்டு என்னது டவுன் கவுண்டர் டிசைன் பண்ண முடியும். ஓகே, ஸோ இது காம்ப்ளிமெண்டட் அவுட்புட் நெகட்டிவ் அவுட்புட்லேருந்து நம்ம கனெக்ஷன் கொடுத்தா அதுக்கு ஆப்போசிட்டான வேர்டு அப் கவுண்டர் டிசைன் பண்ண முடியும். இது நெகட்டிவ் எட்ஜ் ட்ரிகர்ட் ஃப்ளாப்லேருந்து நம்ம எடுக்கணும். ஸோ இந்த புரிதல் வந்து நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இது ரிலேட்டடான கொஸ்டின்ஸில் வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் நம்மளால் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. மீண்டும் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.